பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானாய் வீட்டை ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினால் ஒழிய அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இது இயேசு பிசாசை துரத்துனதுக்கு பிறகு பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் என்ற பிறகு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். அதாவது ஒருத்தர்கிட்ட உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது சண்டைக்கு போகும்போது அடி நம்ம அடியாக இருக்கணும், அப்போ தான் அவனை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதே தான் இது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய காரணங்கள் வேறு யாரும் இல்லை, பிசாசு. நம்ம மாம்சத்தில் வாழ்கிறோம், அவன் ஆவியிலேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுறான். ஆவியில் எப்படி அட்டாக் பண்ணுவான்? இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி மூலிமா கணவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுவான். இல்லைன்னா மனைவிக்கு கோபம் வரணும்னா கணவன் மூலிமா ஏதாவது பாவம் செய்ய வச்சு மனைவிக்கு கோபத்தை உண்டு பண்ணுவான். ஏன் அவன் இதை செய்யணும்? இயேசு பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கும்போது தூதர்கள் தான் இன்னைக்கு பிசாசாக இருக்கான். ஆண்டவருக்கு அவன் நிகராக நினைச்சபடினாலே அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டாரு. அவனை காட்டிலும் ஒரு குறைவுள்ள மனிதனாக படைக்க வேண்டும் சொல்லி மனிதனை தேவ சாயலிலே நம்மளை படைச்சார். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த உலகத்திலிருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து பரலோக ராஜ்யத்தில் அதே தூதரோடு இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போகிறார். தூதனுக்கு அவனோட இடத்தை நம்ம பிடிக்க போகிறோம்னு சொல்லி, பிசாசாக இருக்கிற அந்த தூதனுக்கு அவனோட இடத்தை நம்ம பிடிக்க போகிறோம்னு சொல்லி, அதனால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் நம்மளை கொண்டு போகிறான். ஆனால் இது இயேசு அவனை காட்டிலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறார். யார் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ நம்ம இருதயத்தில் அவர் வந்துடுவார். அவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் ஒரு அற்பமான ஒரு மனிதன், அவ்வளோதான். பிசாசு கண்டு நம்ம பயந்தோன்னா தான் அவன் நம்மளை ஆட்டி படைப்பான். நம்ம அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசாசு ஓடிடுவான். நிறைய வசனங்கள் இருக்குது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன். ஒரு பிசாசு 2 பிசாசில் எல்லா பிசாசையும் அதிகாரம் கொடுத்துருக்காரு. பரலோகத்தின் திறவுகளும் கொடுத்துருக்காரு. இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூலோகத்தில் எதை நீங்கள் கட்டவழ்ப்பீங்களோ அது பரலோகத்தில் கட்டவழ்க்கப்படும். இந்த வசனங்களை சொல்லி பிசாசுகளை கட்டுங்க. முக்கியமாக நீங்கள் பரிசுத்தமாக என்ன தான் பிசாசுகளை கட்ட முடியும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.